வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. தமிழகத்தில் காற்றாலை மின் உற்பத்தி, நீர் மறுசுழற்சி ஆகியவற்றில் முதலீடு செய்திடும் வகையில் ஸ்பெயினில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள தமிழக முதலமைச்சரை ஆக்சியானா நிறுவனத்தின் முதன்மை செயல் அலுவலர் சந்தித்து பேசியுள்ளார். இதுகுறித்த மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். பாரி கார்த்திக், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். ஸ்பெயின் நாட்டின் முன்னணி நிறுவனங்கள் நிர்வாகிகளிடம் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர்கள் இன்று சந்தித்து பேசுகிறார். குறிப்பாக ஆக்சியானா நிறுவனம் தமிழ்நாட்டில் காற்றாலை மின் உற்பத்தி, நீர் சுத்திகரிப்பு மற்றும் நீர் மறுசுழற்சி ஆகியவற்றில் முதலீடு செய்ய ஆர்வம் உள்ளதாக தற்போது தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 400 கோடி ரூபாய் முதலீட்டில் ரொக்ஸா நிறுவனம் பெருந்துறையில் புதிய குழாய்கள் மற்றும் இணைப்புகளை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை நிறுவனமும், அதே போல ராணிப்பேட்டையில் பெருந்துறையில் செயல்பட்டு வரும் தொழிற்சாலையில் விரிவாக்கம் செய்யவும் தற்போது உறுதியளித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் தொழில் முதலீட்டுகளை ஈர்ப்பதற்காக அரசுமுறை பயணமாக ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றுள்ள முதலமைச்சர் அவர்கள் தொடர்ச்சியாக ஸ்பெயினில் இருக்கக்கூடிய தொழில்துறை குழுமங்கள் மற்றும் முன்னணி நிறுவனங்களுடைய நிர்வாகிகளை தொடர்ச்சியாக சந்தித்து வருகிறார். அதன் அடிப்படையிலே இன்று பல்வேறு நிறுவனங்களை சந்தித்து தமிழ்நாட்டுக்கு முதலீடு செய்யும்படி அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். அது தொடர்ச்சியாக ஆக்சியா நிறுவனத்தின் முதன்மை செயல் அலுவலர் மிஸ்டர் ரஃபீல் மாஸ்டர் அவர்களையும், அதே போல முனுவல் மோன்றம் அவர்களையும் சந்தித்து தமிழ்நாட்டுக்கு முதலீடு செய்யுமாறு அழைப்பு விடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையிலே காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் நீர் சுத்திகரிப்பு, நீர் மறுசுழற்சி மற்றும் இந்தியாவின் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து வருவதையும், அதோடு இந்த பெரும் முக்கிய நிறுவனங்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டில் செயல்பட்டு வருவது குறித்தும் புதுப்பிக்கப்பட்ட எரிசக்தி முதலீட்டுக்கான தனி கொள்கை ஒன்றையும் வகுத்து தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இத்தகைய தொழில் சார்ந்த தமிழ்நாடு மிகப்பெரிய முதலீடு ஈர்க்கும் மாநிலமாக இருக்கிறது என்றும், அனைத்து விதமான வசதிகளும் பன்னாட்டு நிறுவனங்கள் தமிழ்நாடு அளவு செய்து உள்ள ஒரு சாதகமான இடமாக தமிழ்நாடு இருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பீங்கான் மற்றும் வீட்டு கட்டுமான பொருட்களின் உற்பத்தியில் உலக அளவில் முன்னணி நிறுவனங்களாக திகழும் ரோக்கா நிறுவனத்தின் சர்வதேச இயக்குநர்களும் நேரில் சந்தித்து முதலமைச்சர்கள் பேசியிருக்கிறார். இந்த சந்திப்பின் போது ராணிப்பேட்டையில் செயல்பட்டு வரும் நிலையில் அந்த நிறுவனம் ஏற்கனவே தமிழகத்தில் ராணிப்பேட்டையில் செயல்பட்டு வரும் அந்த நிறுவனத்துடைய ஏற்றுமதியை அதிகரிக்கவும், அதே போல தொழிற்சாலையை விரிவுபடுத்தவும் புதிய தொழில் அலகுகளை மற்றும் தமிழ்நாட்டில் அமைத்திட வேண்டும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார். அதன் அடிப்படையிலே ரோக்காடுகளும் 400 கோடி ரூபாய் முதலீட்டில் மேலும் தங்கள் பணிகளை அறிவுறுத்தி செய்வதாக தற்போது உறுதியளித்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் புதிய குழாய்கள் மற்றும் இணைப்புகளை உற்பத்தி செய்யும் புதிய தொழிற்சாலை நிறுவனமும் ராணிப்பேட்டையில் இருக்கக்கூடிய ரேக்கா நிறுவனம் முன்வந்துள்ளது. இதன் அடிப்படையில் 200 நபர்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு உருவாகும் என்றும் தமிழ்நாடு செய்திக்குறிப்பில் தற்போது அறிவித்திருக்கிறது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.